இறைவனின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலம் 2வது வாரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். இந்த காலத்தில் நாம் நம்மையே இயேசுவின் வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்க முன்னிட்டு பல வகைகளில் நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றோம். வீட்டிற்கு வண்ணம் பூசுவது, புது உடை எடுப்பது, இனிப்பு பண்டங்கள் செய்வது என பல்வேறு வகையில் நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவை யாவும் வெளிப்புற தயாரிப்புகளே. இன்றைய நற்செய்திகளும் வாசகங்களும் நமக்கு கூறுவது என்னவென்றால், இறைவன் வெளிப்புற தயாரிப்பை அல்ல, மாறாக அவர் விரும்புவது நமது இதயத்தின் தயாரிப்பை. ஏனென்றால் இறைமகன் இயேசு நமது இதயத்தில் குடிகொள்ள விரும்புகிறார். அவர் பிறக்க இருப்பது நமது இதயத்தில் தான் என்பதை உணர இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவின் வருகைக்காக நாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்து குறிக்கின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் கூறுவது இதுவே: பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு மருடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என மிக அழகாகவும் ஆணித்தரமாகவும் நமக்கு கூறுகின்றார். நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அப்பயணத்திற்கான பாதை நேராகவும் சமதளத்திலும் இருக்கும் பொழுது அப்பயணம் விரும்பத்தக்கதாகவும் அமைதியை தருவதாகவும் அமையும். அதே வேளையில் அப்பாதை கோணலாகவும் பள்ளங்கள் நிறைந்தும் காணப்பட்டால் அவை வெறுப்பையும் துன்பத்தையுமே தருவதாக அமைகின்றது. இயேசு நமது இதயத்திற்கு வரும் பொழுது அவர் வரக்கூடிய பாதையை நாம் செம்மையாக்க வேண்டும். எப்படி நமது வாழ்வில் கோணல்கள் பள்ளங்கள் நிறைந்திருக்கின்றதோ அதை நாம் சமமாகவும் நேராகவும் மாற்ற வேண்டும். நமது வாழ்வில் கோணல்களாகவும் பள்ளங்களாகவும் இருப்பது யாது? நமது வாழ்வில் நாம் வேற்றுமை, பொறாமை, சுயநலம், ஜாதி வெறி, இன வேறுபாடு, மத வேறுபாடு என கோணல்களையும் பள்ளங்களாலும் நமது வாழ்க்கையை நிறைத்து வைத்துள்ளோம். அவைகளை கலைந்து நாம் ஒற்றுமை, சமுதாய நலம், பிறரன்பு செயல்கள் என ஈடுபடும் பொழுது நமது வாழ்க்கையை நாம் நேராகவும் சமதளத்திலும் அமைக்கின்றோம். அதன் மூலம் நாம் உண்மையான தயாரிப்பை மேற்கொள்கின்றோம். இதையே இறைவன் விரும்புகின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, இறைவனின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கும் பொழுது நமது தயாரிப்பு உண்மையான வகையில் அமைய வேண்டும் என்றால் நாம் நமது வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும். அவ்வாறு மாற்றும் பொழுதே இறைவன் அதில் நிறைவடைவார். அதை நாம் உணரும் பொழுது நாம் உண்மையான மீட்பை கண்டுவர முடியும். இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பை உணர்ந்தவர்களால் இந்த 2ஆம் வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் நாம் இறைவனிடம் வேண்டுவோம். அன்பு இறைவா, உமது வருகைக்காக எங்களையே நாம் தயாரிக்கும் வேளையில் நாங்கள் வெளிப்புற தயாரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்களது மனமாற்றத்திற்காகவும் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் உண்மையாக வழியில் எங்களை தயாரித்து உண்மை வரவேற்க எங்களுக்கு அருள் தாரும் என வேண்டுகின்றோம். ஆமென்.